ஹலோ, வாழ்க வளமுடன். வெல்கம் டு மினி விளாக் சீரீஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவும் எங்கள் கண்டமங்கலம் வீட்டு பக்கத்து வீட்டு கோமதி அம்மாவும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. சென்னை வடபழனி பக்கத்தில் இருக்கிற மாலுக்கு தான் வந்தோம். சூப்பராக இருந்தது. கோமதி அம்மாவுக்கு எஸ்கலேட்டரை பார்த்தோன்னு பயம். ஐயோ இங்கே படிக்கட்டு இல்லையா, நான் எஸ்கலேட்டரில் தான் ஏறணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எஸ், கடைசியில் வந்து ஏற வச்சு அவங்களே ப்ரோ ஆகிட்டாங்க. கடைசியில் அந்த அளவுக்கு சூப்பராக ஆகிட்டாங்க. பார்த்தோன்னா அவங்களுக்கு செம பிரம்மாண்டமாக அவங்களுக்கு என்ன ஃபீல்னே தெரியல. ஐயோ, நான் வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. பயங்கர எமோஷ்னலாக அவங்க பேசிகிட்டே இருந்தாங்க. எஸ், என் கூட அஜய் வந்திருந்தார். ஸோ அஜய் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோலாம் எடுத்து கொடுத்தனால இந்த மெமரிஸ் என்னால் ட்ரேஸ் பண்ண முடிஞ்சுது. ட்ராக்காவது பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்ல வந்தேன். அப்புறம் எஸ்கலேட்டரில் போகிற சீனே முக்கால்வாசி போனதுக்கப்புறம் ஒரு நகைக்கடைக்குள்ளே போந்தோம். சும்மா எடுத்து அம்மாவுக்கு உரிமையாக போட்டு விட்டேன். போப்பா, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, ஆனாலும் ஓகே நீங்கள் சொன்னேன்னால போட்டுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ஜாலியாக பார்த்துட்டு இருந்தாங்க. வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் நகை கடைக்குள்ளே போந்து அதை பார்க்குறது இதை பார்க்குறது. இதான் மென்டாலிட்டி போல். சரி, ரைட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நடுவில் அனிதா வந்தா. என்னடா சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தா அவளுக்கு ஒரு ஹை சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் ஃபுட் கோர்ட்டுக்கு போயிட்டோம். ஃபுட் கோர்ட்டில் போய் எங்கள் அம்மாவும் கோமதி அம்மாவும் பேசிகிட்டு இருக்கும்போது லிவித் வந்தான். அவனுக்கு ஒரு ஹாயை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வேஃபுல் வாங்கி சாப்பிட்லாம். ஏன்னா அவங்க சாப்பிடாத இட்லி தோசை தான் எப்போ பார்த்தாலும் கேட்குறீங்களே, சாப்பிடுங்கன்னா ஒரே சிரிப்பு. சரி ரைட்டு, அப்புறம் எக்லெஸ் வேஃபுல் எல்லோரும் ஒவ்வொரு பைட் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பினோம். அவங்க செம்மையாக என்ஜாய் பண்ணது எனக்கு மனசுக்கு ரொம்ப நிகழ்வாக இருந்தது. எங்கள் அம்மாவும் என் கூட வந்தது அதை விட ஹாப்பி. எஸ், இப்போ மெட்ரோவில் ஏறி போகிறோம் வீட்டுக்கு, அவ்வளவுதான். அவங்க செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. நாள் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருந்தாங்க சூப்பர்னு. அதுவே எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே, அடுத்த விலாகை சந்திக்கிறேன். பாய்.